இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நீ எனக்கு சத்தியம் பண்ற, இல்லனா நான் சொன்னதுதான் உண்மை. மகா, நான் இவ்ளோ சொல்லியும் நீ சத்தியம் பண்ண மாட்டல? நான் போக மாட்டேன்க்கா, நான் போக மாட்டேன். சத்தியமா சொல்லு. சத்தியமா நான் போக மாட்டேன்க்கா. மகா, உனக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. உன்னை விட்டு என்னால இருக்கவே முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. எனக்கு என் அப்பா, அம்மா, திரு இவங்கெல்லாம் எப்படியோ அப்படிதான் நீயும் மகா. நீ இப்ப என் வாழ்க்கையில வந்திருக்கலாம். நான் உன் மேல பாசமா இருக்கிறதுக்கு காரணம் உனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நான் உன் மேல வச்சிருக்கிற பாசம் உண்மை மகா. அதுக்கு எந்த அளவுமே இல்ல. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, நீ சாப்பிட்டியா மகா? நீ சாப்பிட்டிருக்க மாட்ட. ஆனா மகாவை சாப்பிட வைங்க, நான் கிளம்புறேன். சரிம்மா. மகா, நான் போயிட்டு ஃபோன் பண்றேன். பாத்துக்கோ, வரேன். எருமா மாடு அறிவில்ல, இப்படியே உத்தரவு கொடுப்பாங்க. வலிக்குதுடி. ஏய் ஏய் சொல்றேன்ல. ஆமா, இங்கதான் உங்க வெட்டி ஜம்பாவெல்லாம் காட்டுவீங்க. அங்க போய் அடி வாங்கிட்டு வந்து பேச்ச பாரு. ஏய், அவன் சொல்றது காதுல விழலையா? பாத்து உத்தரவு கொடு. நீங்க ரெண்டு பேரும் அவளை தூக்கிட்டு வருவீங்கன்னு பார்த்தா நீங்க என்னடானா அந்த ஏடுபட்ட பையன்கிட்ட போய் உத வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. சே, என்னத்த சொல்றது? நீங்க சொன்னதை நம்பி நான் ஏமாந்ததா இப்ப மிச்சம். சும்மா இதே சொல்லி சொல்லி என்ன வெறுப்பா சொல்லிட்டேன். நானே இந்த லட்சுமி வீட்டுக்கு கூட்டு வர முடியலன்னு காண்ல உட்காந்துக்கிட்டு இருக்கேன். சும்மா இதே சொல்லிக்கிட்டு இருக்க. பின்ன சொல்லாம என்னடா பண்ண சொல்ற? ஒரு தடவைனா சரி, ஏதோ ஏமாந்து போயிட்டீங்கன்னு நினைக்கலாம். இதோட ரெண்டாவது தடவை இப்படி நடக்குது இல்ல? டேய், நான் தான் சொல்றேன்ல, அவன் கூட தான் இருக்கான்னு. நீங்க ரெண்டு பேரும் தான் அதை நம்பல. இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? இங்கதாக்கா நீ தப்பு பண்ற. நீங்க நல்லா யோசிக்கணும். அவன் கூட தான் இருக்கான்னா அவ எதுக்குக்கா காலங்காத்துல பைய தூக்கி தனியா நடந்து போகணும்? கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு ஏதோ தப்பா இருக்கு மாமா. இவங்க ரெண்டு பேர் விஷயத்துல வேற என்னமோ இருக்கு. ஆனா அது என்னவா இருக்கும் நம்ம தெரியல. என்னமோ இருக்குன்னு இப்ப இங்க வந்து சொல்லி என்ன பிரயோஜனம்? இப்ப இங்க இருந்து போய் அடி வாங்கிட்டு வந்ததுதான் மிச்சம். ஏய், வாயை முட்டு நீ உத்தரம் குடுறி. எல்லாம் என்னையே திட்டுங்க. இங்க பாருங்க, இவர் உடம்பெல்லாம் எப்படி தண்டு தண்டா வீங்கி இருக்குன்னு, வலியில எப்படி கஷ்டப்படுறாருன்னு. அந்த படுபாவி நல்ல இஷ்டத்துக்கு வச்சு வெளுத்து வாங்கியிருக்கான். ஏய், இருக்கிற கோவத்துல அப்படியே வெந்நீர் எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். என்ன நக்கலா? பேசாம எனக்கு ஒத்தரம் கொடுக்கற வேலையை மட்டும் பாரு. இந்த வேக்கானெல்லாம் ஒருத்தரும் இங்க கேட்கல. இருக்கிற கடுப்புல இவ வேற. இனி வாயை திறந்த அவ்வளவுதான் உனக்கு. உன் தம்பிக்கும் உன் பிள்ளைக்கும் நல்லா 2 வாரத்துக்கு ஆட்டுக்கால் சூப்பு வச்சு உடம்ப தேத்து. மாப்பிள நல்லா அடிச்சு உள்காயம் பண்ணி அனுப்பியிருப்பார் போல. என்ன கஜேந்திரா, அடி பலமா? ஏய் கிழவி, என்ன நக்கலா? நான் இருக்கிற கோவத்துக்கு இப்ப எந்திரிச்சு வந்தேன்னு வையேன், உன் குறவலையை கடிச்சிருவேன் சொல்லிட்டேன். மரியாதையா இருந்துக்க சொல்லிட்டேன். எங்க வா பாக்கலாம். ஏய், என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? என்ன பேசிக்கிட்டு இருக்க பாத்தியா? நீ பேசாம சொல்லிட்டேன். அடச்சி, உனக்கே அசிங்கமா இல்ல? அடி வாங்கிட்டு வந்துட்டு ஆணவமா பேசிட்டு இருக்க. வாங்கினது பத்தலையா? பத்தலைன்னா சொல்லு. இந்த இப்பவே மாப்பிள்ளைக்கு பைரவனை போன் போட சொல்றேன். வந்து வேணுங்கிற அளவுக்கு கொடுப்பாரு. அந்த சாமியே எங்க பக்கம். அடிய மோகனா, உன் தொம்பிய வாய பொத்திக்கிட்டு கம்முன்னு இருக்க சொல்லு. நீ என்னமோ வாய் கழிய பேசுன, என்ன ஆட்டம் போட்ட. உன் தொம்பி போய் லட்சுமியை தூக்கிட்டு வந்துருவானா, கிழிச்சிருவானா, என்னென்னவோ பேசுன. இப்ப என்னாச்சு பாத்தீல்ல? தொப்பலா கிழிஞ்சு போய் வந்திருக்கான். கூடவே
நீ பெத்தது போய் செம்மையா வாங்கிட்டு வந்திருக்கு. அத்தை நீங்க ரொம்ப பேசுறீங்க. அப்படித்தாண்டி பேசுவே. என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஐயோ, எங்க வா பார்க்கலாம். வா, சும்மா வாயாதே பேசிக்கிட்டு உன் தொம்பியையும் உன் பையனையும் கூட்டிட்டு போய் அப்படி ஓரமா விளையாடு. உங்க விளையாட்டெல்லாம் பார்க்க எனக்கு நேரம் இல்லை. அத்தை நீ ரொம்ப ஓவரா போற. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அதைத்தானே நானும் சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறீங்களே. இத பாரு, இப்ப வேணா அவ தப்பிச்சிருக்கலாம். அதுக்காக ரொம்பலாம் சந்தோஷப்பட்டு ஆட்டம் போடாத. என் தம்பி கஜேந்திரன் கிட்ட அவ கண்டிப்பா மாட்டுவான். அவ புருஷன் கூட சந்தோஷமா வாழுவான்னு நீ கனவு காணாத. ஆடி போடி இவளே. நான் பணம் காட்டு நெறி உன் சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டேன். உங்களால ஆனதை பாத்துக்கங்க. திரு, என்னன்னே தெரியல, இன்னைக்கு என் மனசு ரொம்ப நிறைஞ்சு போயிருக்கு. என்ன விஷயமா? தெரியல திரு, சில நேரம் இதுக்கெல்லாம் காரணமே இருக்காது. அப்படிதான் இதுவும். திரு, எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அத நீ நிறைவேத்துவியா? என்னம்மா இப்படி சொல்றீங்க? நீங்க என்கிட்ட இப்போ வரைக்கும் எதுவும் கேட்டதில்ல. என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. நாளைக்கு மறுநாள் உனக்கும் ஸ்ரீக்கும் நடக்க போற நிச்சயதார்த்தத்துல எங்க கல்யாணத்துல உங்க அப்பா போட்டிருந்த அவரோட ட்ரெஸ்ஸ நீ போட்டுக்கணும்பா. இது என்னோட ரொம்ப நாள் ஆசை. எனக்காக இதை செய்வியா? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா? நீங்க போடுன்னு சொன்னா போட போறேன். அதை விட முக்கியமா என் நிச்சயதார்த்தத்துல போடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் என் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, நீ இப்ப தூங்கு. அம்மா, என்ன திரு? எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். கேட்கவா? என்னப்பா? கேளு. அப்பாவை உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா? இதே கேள்வியை நீ எத்தனை தடவை தான் கேட்ப? ப்ளீஸ்மா சொல்லுங்களேன். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மத்தவங்களுக்கு வேணா அவர் இப்ப உயிரோட இல்லாம இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் இப்பவும் என் கூடவே இருக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அவனுக்கும் அது பிடிக்கும். எனக்கு புரியுதும்மா. நீங்க அவர்கிட்ட அந்த விஷயத்த கேட்டப்போ ஒருத்தவங்க நம்மள விட்டு போயிட்டா கூட அவங்களோட நினைப்போட வாழ்ற சுகம் ரொம்ப பெருசு. நீங்க அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. பரவாயில்லையே, பெரிய அனுபவசாலி மாதிரி பேசுற.